ஒரு மந்திரத்தை 21 நாட்கள் தொடர்ந்து ஜபித்தால் என்ன நடக்கும்? குறிசொல்லும் ஆற்றல் கிடைக்குமா? மந்திர வேலைகள் சித்தி வருமா? என்றும் பலருக்கும் தெரியாத மாகாளி அழைப்பு மந்திரத்தின் வழிபாட்டு முறையும் நம்பிக்கைகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதும் தவறாமல் பாருங்கள். வணக்கம் ஆன்மீக உறவுகளே. இன்று நாம் பார்க்க போவது மாகாளி அழைப்பு மந்திரம். அந்த காலந்தொட்டு பாரம்பரியமாக வரும் ஒரு மந்திரம்தான். இந்த மந்திரம் பல ஏடுகளிலும் கிராமிய சக்தி வழிபாட்டு முறைகளிலும் கூறப்பட்டு வருகிற ஒரு மந்திரம்தான் இது. ஓம் காளி காளி, மகாளி, தேவி தேவி, சண்டாளி, நிர்மாண கோலமும், தத்தளித்த கண்ணும், தூக்கிய பாதமும், இரு கடவாயில் ஒழுகிய இரத்தமுமாக வாடியம்மா பத்திரகாளி, வடகைலாயம் விட்டு தென்கைலாயத்துக்கு எழுந்தருளிய பத்திரகாளி, ஆதிசக்தி, வீசு வீசு, ஆடு ஆடு, திருகு திருகு, ஆவேசு ஆவேசு, பேசு பேசு, சிவசக்தி யானை வீசு, என் வாக்கிலும் என் முகத்திலும் என் உடலிலும் என்றென்றும் நிற்க நிற்கவே ஸ்வாகா. இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் முறையாக கூறப்படுவது என்னவென்றால், முதல்ல மந்திரத்தை முழுமையாக மனப்பாடம் செஞ்செடுக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு கும்பம் வைத்து அதில் 3 மடைகள் வைக்கப்படுகின்றன. அதில் முதல் மடை குருவிற்கும், 2வது மடை விநாயகருக்கும், 3வது மடை மகாகாளிக்கும், பின்னர் எந்திரம் வரையப்பட்ட திருநீறு தட்டின் முன் அமர்ந்து குருமந்திரம், சித்தி மந்திரம், பிரணவ மந்திரம் சொல்லி அதன் பிறகு மகாகாளி மந்திரம் 108 முறை உருக்கொடுக்க வேண்டும். இவ்வாறு 21 நாட்கள் விரதத்துடன் வழிபடுவது இந்த மந்திரத்தின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இந்த வழிபாட்டை பின்பற்றுபவர்கள் தங்களுக்கு ஆன்மீக தைரியமும் மன உறுதியும் தெய்வ நம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த மந்திரத்தை சித்தி செஞ்சா குறி சொல்லலாம். நம்ம செய்கிற மந்திர காரியங்கள் அனைத்தும் சித்தி செய்யலாம். இது போன்ற விடயங்கள் மகாளியை வசியம் செய்கிறதால செய்யலாம். நாங்கள் குறி பார்த்து சொல்கிறோம். மந்திர வேலைகள் செஞ்சு கொடுக்குறோம். தொடர்புகளுக்கு சில நம்பர் இருக்கு. உங்களுடைய கருத்தை கொமெண்டில் ஓம் மகாகாளி என பதிவு செய்யுங்கள். இந்த மாதிரியான ஆன்மீக மற்றும் அரிய மந்திர தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.